வாட் இஸ் த நீட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், வெதர் செயின்ட் ஆர் அ சன். ஆமென். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னா, 2 விதமான பிரசங்கங்கள். நீ பாவின்னு சொன்னால் சரியாயிருன்றாங்க. இன்றைக்கி நைட் டைம் எல்லாம் பாவினும், நாளை காலையில் சரியாயிருமா? ஆனால் நீதிமான் சொன்னால் சரியாகும்ன்றேன். ஏன்னா நீங்கள் நீதிமான் ஆனதுனால பிசாசுக்கு எதிரான வார்ஃபேரை தொடங்குறீங்க. யூ வில் பொசஸ் த லேண்ட். இங்கே ஏன் டிலே ஆகுது, என்ன ஆகுது என்பது எல்லாவற்றையும் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ செயின்ட்டு சன்னு, இது ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி உலகத்துக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சன்னாக இருந்தால் அப்போ செயின்ட்டாக இருக்க வேண்டாமா? என் கிளாஸ்மேட்டும் ஒரு ஆன்சர் அனுப்பிச்சிருந்தான். தேவை செயின்ட்டாக சன்னான்னா போத் அப்படின்னா. நீ ஸ்கூலில் எப்படி ஆன்சர் பண்ணி அப்படியே தான் இப்பவும் பண்ணுற. சூஸ் த பெஸ்ட்டுன்னா ஒன்றைத்தான் நீ வந்து சூஸ் பண்ணணும். ரெண்டையும் எழுதி வைக்க முடியுமா? ஸ்கூலில் தான் சூஸ் த பெஸ்ட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிங்க. அப்புறம் எறும்பை பிடிச்சி விட்டீங்க, அது போய் எங்கே நிற்குதோ அதை எழுதுனீங்க. இப்படி இதை காசை சுண்டி விட்டு எங்கே வந்து விழுகுதோ அதை எழுதுனீங்க ஏபிசியில். இங்கேயும் வந்து போத்துன்றிய ஏதாச்சும் ஒன்று சொல்லு. செயின்ட்டு மேலே அவங்களுக்கு அவ்வளோ அட்ராக்ஷன், ஆனால் செயின்ட்டாக இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். ஸ்கூலில் சிலர் இருக்காங்க, ஏசுனாரை பேசிட்டியா அப்படின்னா ஏசுனாருக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க, ஆனால் சண்டை போடாமல். செயின்ட்டு மேலே உனக்கு ஒரு ஆர்வம், ரைட் வச்சுக்க வேணாம் நான் சொல்லலை. ஆனால் விச் இஸ் த இம்மீடியட் நீடு? சன்னா செயின்ட்டா? உங்களுக்கு செயின்ட் மேலே ஆவல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சன் கேன் பிகம் a saint. இன்னைக்கு என் பையன் இருக்கிறான், சரியா? அவன் வந்து ஒரு பேச்சு சொல்ற 20 வயசு, அவன் கொஞ்சம் சேட்டை பண்ணுறான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்கே பாருப்பா, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மிகப்பெரிய ஊழியர்கள் ஒருத்தருடைய பையன் வந்து அந்த காலத்தில் வந்து பயங்கரமாக சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ அவங்க அப்பா வந்து ரெக்கார்ட்லேயே பேசியிருக்கிறாரு, என் பையன் அப்படி இருக்கிறான், வந்து கர்த்தரை ஒரு இது பண்ணணும், ஒரு மாதிரி வந்து அந்த டைமில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தாப்புல பையன். ஆனால் நாளடைவில் அப்பாவோட ப்ரெசன்ஸு என்ன செஞ்சிருச்சு, ஊரே தாக்குது, பிள்ளையை தாக்காமல் இருக்குமாங்க. பிள்ளை செயின்ட் ஆகிட்டார். ஒரு சன்னு செயின்ட் ஆகிட்டாரு. அப்படித்தான் நீ நானும் சன்னாக இருக்கிறோம், செயின்ட்டாக மாறுறோம். சன்னு செயின்ட் ஆகலாம் சார், ஆனால் செயின்ட்டு சன்னாக முடியாது சார். பரிசுத்தவான் என்கிற வார்த்தை புத்திரன் என்கிற வார்த்தையின் வல்லமையிலே கோடியிலே ஒரு பங்கு கூட கிடையாது. புரிஞ்சுக்க, நான் பரிசுத்தவான், பிள்ளையும் புத்திரன் என்கிற வார்த்தை அதிகாரமுடையது. என் பிள்ளை நாளைக்கு செயின்ட்டா மாறிடுவான், ஆனால் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ரொம்ப செயின்ட்டா இருக்கிறான் அப்படின்றனால அவன் வந்து உங்க பிள்ளையா மாறி உங்க சொத்தை அவனுக்கு எழுதி கொடுத்துருவீங்களா? இப்படி பிரசங்கிக்கிறவங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீ பரிசுத்தவானாய் இருந்தால்தான் தேவனுடைய பிள்ளை என்று பிரசங்கிக்கிற போதகர்களே, உங்கள் பிள்ளைகளை விட நல்ல பிள்ளைகளை நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன். உங்கள் சொத்தை அவர்களுக்கு எழுதி வையுங்கள். நீங்கள் பரிசுத்தவான்களாக இருந்தால்தான் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை உரிமை கொண்டாட முடியும் என்று நீங்கள் பிரசங்கிக்கிறவர்களே, உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். பரிசுத்தம் தான் முக்கியமான விஷயம், பிள்ளை என்கிற வித்து முக்கியமில்லை என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளை விட சூப்பர் பரிசுத்தவான்கள் 10 பேரை நான் கூட்டிட்டு வரேன், உங்க சொத்தை அவங்களுக்கு எழுதி வைங்க. பைபிள் சொல்லுது. உன் பிள்ளைக்கு மட்டும் ஏசுனார் சொல்றாரு, பொல்லாதவனாகிய நீ அப்ப மட்டும் பரிசுத்தத்தை எல்லாம் பார்க்கல, வித்த பார்க்கிற. நீ வித்த பார்க்கிற, உன் சொத்தை வித்துக்கு தான் எழுதி வைக்கிற. பக்கத்து வீட்டு பையன் நல்லவன் இருக்க, அவனுக்கு எழுதி வைக்கிற நீ சொத்தை. அப்ப எதன் அடிப்படையிலே பிரசங்கிக்கிறீர்கள்? எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழுகிறீர்கள்? நீங்கள் வாழுவது வேறு, நீங்கள் பிரசங்கிப்பது வேறு. ஆனால் நாங்கள் எதை பிரசங்கிக்கிறோமோ, எதை பிரசங்கிக்கிறோம்? வித்து தான் முக்கியன்றோம். நான் என் பிள்ளைக்கு சொத்தை வித்துல தான் என்ன எழுதி வைக்கிறேன். கைய நீங்க இனிமே உங்க சொத்தை நல்ல வேலைக்கு எழுதி வைக்கணும். நீங்க வட இந்தியாவில் இருந்தாலும் சரி, தென் இந்தியாவிலும் சரி, உங்க பையன் நல்ல பையனா, உங்க பையனோட நல்ல பையனை நான் கூட்டு வரேன் சார், நான் கூட்டு வரேன் சார். உங்க பையனோட நல்ல பையன், உங்க ஒட்டுமொத்த ஊழியத்தின் சொத்தையும் அவர்களுக்கு எழுதி வையுங்கள். முடியாதுல, அங்க வித்து தானே முக்கியமா இருக்கு. அப்படித்தான் பிதாவாகிய தேவனும் வித்துக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார். ஆமென். பரிசுத்தவான் என்ற வார்த்தை புத்திரன் என்ற வார்த்தைக்கு பக்கத்திலே நிற்க முடியாது.
when you compare with அந்த வேர்டு சைட், அந்த சன்ன்ற வேர்டு அது மகா மேன்மை மகத்துவமானது. செயின்ட்ன்ற வேர்ட்லாம் கிட்டக்க நிற்க முடியாது. அதான் சொல்றேனே, a son can become a saint, but all the saints can, but a saint cannot become a son. அப்ப எது பெருசு? சன். தேவனால் பிறந்த எவனும் வித்து வந்துருது பாருங்க, பாவம் செய்யான், செயின்ட் வந்துருது பாருங்க. ஒரே வசனத்தில் சன் வருது, செயின்ட் வருது. இங்கிட்ட வசனத்தெலாம் பார்த்துட்டு தான் வரோம். இருங்க, சன்னாக இருந்தால் செயின்ட்டாக தான் இருப்பார், செயின்ட்டாக இருந்தால் தான், செயின்ட்டாக இருந்தால் சன்னாக மாட்டேன், சன்னாக இருந்தால் செயின்ட்டாக இருக்கணும்ல அப்படின்னு. ஆமாம், தேவனால் பிறந்த அப்படின்னா என்னது? சீடு, அதாவது சன்னு. பிறந்த எவனும் பாவம், நான் தப்பாக முடிப்பேன் வசனத்தை, நீங்கள் ரைட்டாக முடிக்கணும். பாவம் செய்யக்கூடாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யக்கூடாது. வசந்த சரியா முடிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யக்கூடாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாவம் செய்யான். செய்யக்கூடாதல்ல, செய்யான். செய்யக்கூடாதுக்கும் செய்யான் என்பதற்கு என்ன வித்தியாசம்? ஷால் நாட்டுக்கும் வில் நாட்டுக்கு என்ன வித்தியாசம்? செய்யக்கூடாது என்றால் அது பிரமாணம், செய்ய மாட்டான் என்றால் அது வாக்குத்தத்தம். கையத்தட்டுவர்கள் ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்பது ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நம்மள்ட்ட நிறைவேறும். யாருக்கு நிறைவேறும்னா, தேவனால பிறந்தவன்ட்ட பாவம் செய்ய மாட்டான்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும். கையத்தட்டுங்க சார், கையத்தட்டுங்க. ஆமென், ஆமென். அப்ப if you are a son of God, you will become a saint என்றது it's a promise. It will be fulfilled spontaneously. நாயாய் பிறந்த எவனும் குறைப்பான். எங்க ஊர்ல மிமிக்ரி பண்றதே நாய் மாதிரியே குலைப்பான். அதுக்கான நாய் ஆயிட முடியுமா? குலைக்கிறவங்களாம் நாயாக முடியாது, ஆனால் நாயெல்லாம் குலைக்கும். ஸோ இப்போ இந்த செயின்ட்ன்றது தேவையே இல்லை அப்படின்னு நான் பேசலை. சன்ஷிப்புக்குள்ள செயின்ட் இருக்கு, ஹோலினஸ் இருக்கு. இது தேவையில்லைன்னு சொல்லலை. சன் அப்படின்றதுக்குள்ள இந்த செயின்ட்ன்றது 100 ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறேன் என் அன்புக்குரியவர்களே. ஸோ சன்ஷிப் அதான் ரொம்ப முக்கியம். டோன்ட் பி டிவியேட்டட் டுவர்ட்ஸ் த சோ கால்டு என்ன, இந்த செயின்ஸு, அந்த கிரியைகளை சரி செய்வது, இது போன்ற காரியங்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. பாருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், வாக்குத்தத்தம். அடுத்து தொடர்ந்து ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். இட்ஸ் a blessing, இட்ஸ் a promise. ஏன்னா அதுக்கு அவரே காரணம் சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்து இருக்கிறது. கையை தட்டுவோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யான். நான் செய்யக்கூடாது, அவர் செய்யான்றாரு. நீங்க நீங்க செய்வான் அப்படின்றீங்களா? அப்ப கிறிஸ்து செய்யான்றாரு, நீங்க செய்வான்னா நீங்க ஆன்டி கிரைஸ்ட். எப்படி வசதி? தேவனால பிறந்தா பாவம் செய்ய மாட்டாயா? இந்த வசனம் அவன்கிட்ட நிறைவேறுமையா? பைபிள் சொல்லுது. அப்போ செயின்ட்ன்றது இட் இஸ் அ ஃப்ரூட். சன்ஷிப்ன்றது ரூட்டு. ஒரு ரூட்ல இருந்து ஸ்கூலில் படிச்சிருக்கோம், ஆணி வேறு சல்லி வேறு அந்த மாதிரி ரூட்டு. இதுக்கு மேலே செடிகள்லாம் இருக்குது. இந்த செடியில் வர ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஒரு ஃப்ரூட்டு தான் பரிசுத்தம், ஆனால் ரூட் சன்ஷிப். ஸோ ரொம்ப முக்கியம் சன்ஷிப். இந்த சன்ஷிப்பை பற்றி இப்போ புரிஞ்சுக்க போகிறீங்க. இதை தொடர்ந்து தேவபுத்தர் வாசிக்கிட்டே வரோம். நம்ம இன்றைக்கி உலகம்
யாரை பார்த்து பிசாசு பயப்படுறான்னா செயின்ட்டை பார்த்து இல்லை, சன்னை பார்த்து. ஏன்னா அவன் சன்னுன்ற அந்த ஒரு 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 உரிமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உரிமை தான் பிசாசு உலகத்தை விட்டு இப்போ துரத்த போகுது. அந்த உரிமை தான், அந்த அதிகாரம் தான் பிசாசை துரத்த போகுது. அதனால் பிசாசு நல்லவர்களை எல்லாம் பார்த்தல்ல, பிள்ளைகளை பார்த்து பயப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதாவது ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டு ஒரு ஒரு 100 ஏக்கரு. ஓகேயா? 100 ஏக்கர் லேண்டு உங்கள் அப்பா காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. உயிரை பணையம் வச்சு வேலைகளை செஞ்சு வாங்கியிருக்கிறாரு. சொத்தை எழுதி வாங்கி பத்திரத்தை வீட்டில் வச்சுட்டு அவர் எல்லாத்தையும் சொத்தை சம்பாதிச்சுட்டு இறந்துட்டாரு. நீங்கள் அவருக்கு பிள்ளைகள், சரியா? ரொம்ப நாளாக சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கீங்க. ஒரு நாள் பத்திரத்தை எடுத்துட்டீங்க கையை தட்டு. ஒரு நாள் பத்திரத்தை பார்த்துட்டீங்க, இன்னும் அது 100 ஏக்கர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ட்டு நேராக அந்த லேண்டுக்கு போனால் அங்கே ஒரு அசுத்தாவி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கட்டி இல்லாட்டி ஏதோ ஒன்று அங்கனக்குள்ளே ஒரு இட்லி கடையை போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற ஒருத்தன் உரிமை இல்லாத, உரிமையானவன் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம், உரிமை இல்லாத செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் போன உடனே சொல்கிறீங்க, சார் நான் அவரோட பிள்ளை சார், இந்த லேண்டு எங்கள் லேண்டு சார், நீங்கள் வெளியே போகணும் சார் அப்படின்னு ஒன்று. எப்படி நீ பிள்ளை அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க, நான் இவரோட பிள்ளை, என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட், என் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் ஒரு பேர் இருக்குது, நான் எல்லாமே இதன் அடிப்படையில் நான் பிள்ளைன்னு சொல்கிறீங்க. புத்திரன்னா கிளைம் பண்ணுறவன், கிளம்பு நிக்கல் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்னன்னா, இந்த புத்திரன்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, சிகரெட் குடிப்பார். சிகரெட் குடிக்கிறார் இந்த புத்திரன். இது இப்போ யார் கையில் இருக்குது? பிசாசு, அசுத்த கிரியை. எவனோ ஒருத்தன், ஒரு பிரகாஷ்ராஜ் மாதிரி எவனோ ஒரு வில்லேன்னு வச்சுக்கோமே, இவன் கையில் இருக்குது. புத்திரன் லேண்டை கேட்குறாரு, அவர் கொஞ்சம் சிகரெட் குடிப்பார். ஒருத்தர் இவர் வச்சிருக்க கடையில் இட்லி சாப்பிட வர்றாரு, ரொம்ப நல்ல மனுஷன், சரியா? அவர் பொய் கூட சொல்ல மாட்டார். எப்படி? பொய் கூட சொல்ல மாட்டார், நல்ல மனுஷன், நல்லவர். இவர் பக்கத்தில் நிற்கிறார். யார்? இந்த லேண்டை பொசஸ் பண்ணி லேண்டை அநியாயமாக கவி வச்சிருக்காரு, அவருக்கு பக்கத்தில் நிற்கிறாரு ஒரு நல்ல மனுஷன். இன்னொருத்தர் புத்திரன் நிற்கிறார். இவர் அளவுக்கு நல்லவன் கிடையாது. என் கேள்வி என்ன தெரியுமா? இந்த வில்ல இருக்கானே, இவனுக்கு 2 பேரில் யாரை பார்த்தா பயம் வரும்? யாரை பார்த்தா பயம் வரும் சொல்லுப்பா? இந்த நல்லவரை பார்த்தாவா இந்த புத்திரனை பார்த்தா? புத்திரனை பார்த்தா தான் பயம் வரும். கையை தட்டு வருது ஒரு காமை. இந்த நல்லவன் எவ்வளோ நல்லவனாக இருந்துட்டு போட்டோம், லேண்டை கிளைம் பண்ண முடியாது சார். ஆனால் புத்திரனுக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. உடனே இந்த புத்திரன் போய், சார் எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து பத்திரம் என்கிட்ட இருக்குது, மரியாதையாக இந்த ஏரியாவில் இந்த உலகத்தில் எந்த பகுதியிலும் பிசாசு உனக்கு இடம் கிடையாது. ஏன்னா இந்த உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எங்கள் அப்பா ரத்தம் சிந்தி கரையம் கொடுத்துருக்கிறாரு. இந்த லேண்டை விட்டு வெளியேறி இயேசு நாமத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் ஸ்தாபிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறீங்களே அந்த மாதிரி இவன் புத்திரன் போய் சொல்கிறான், எங்கள் அப்பா இந்த லேண்டு வாங்கியிருக்காரு, நீங்கள் ஒரு நல்ல மனுஷன், நீங்கள் நியாயாதிபதினு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் தான் நல்ல தீர்ப்பு சொல்லணும். இப்போ இந்த புத்திரன் போய் இந்த பிசாஸ்கிட்ட போய், அதாவது அந்த வில்லன்கிட்ட போய் என் லேண்டை கொடுப்பா, பத்திரம் இருக்கு பண்ணோன்னே, இந்த கெட்டவன் சொல்கிறான், நீ சிகரெட் குடிக்கிற, உனக்கு எப்படி பணம் தர முடியும்? அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீ சிகரெட் குடிக்கிற, உன் நிலத்தை எப்படி பணம் தர முடியும்? அப்படி சொன்னா அது நியாயமா?
அப்படி சொன்ன அந்த புத்திரனுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? நான் சிகரெட்டை குடிக்கிறேன், நான் சுருட்டு குடிக்கிறேன், அது உனக்கு தேவையில்லாத மேட்ரு. நான் பிள்ளை, இந்த இடத்துக்கு உரிமையானவன், ஏரியா விட்டு வெளியே கிளம்பு. இல்லை நீங்கள் சிகரெட்டை நிறுத்தினா தெரியும். டே சிகரெட் நான் நிப்பாட்டிக்கிறோண்டா. இந்த ஏரியாவுக்கு நான் நல்லா கவனிங்க. ஐ எம் நாட் என்கரேஜிங் டூயிங் சின். A son cannot sustain in sin. ஒரு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்ற வார்த்தையை 100% நம்புகிறவன் நான். அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் போன வட்டம் கப்புள்ஸ் மீட்டில் மன்னிப்பை பற்றி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் லேண்டை சொந்தப்படுத்துறதுக்கான விஷயம் கிடையாது. லேண்டு சொந்தமானதுக்கப்புறம் நம்ம சொந்தமாக ஆன பிறகும் சொந்தமாகும் போதும் நம்ம செய்கிறது அது தனி விஷயம். ஆனால் லேண்டை தரமாட்டேன்னு இவன் சொல்கிறதுக்கு இவனுடைய எந்த விதமான விஷயங்களையும் சொல்ல முடியாது. ஒரு முறை நான் ஒரு பெரிய உயர் அதிகாரியை பார்க்க போயிருந்தேன். எதுக்காக அப்படின்னா என்னுடைய அடிப்படை உரிமை ஒன்றை கேட்பதற்கு நான் போயிருக்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணித்தரேன், கூட்டல் கழித்த வேலையை பார்க்குறேன்னு ஒரு சோம்பேறி ஒரு வேலை பார்க்குற ஒருத்தனை போய் கூட்டிகிட்டு போயிட்டேன். அந்த ஆள் கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த உயர் அதிகாரிகிட்ட என்ன செய்யணும், என்னோடய அடிப்படை உரிமையை நான் ப்ரெசென்ட் பண்ணி கேட்கணும். அது என்ன, இந்த உயர் அதிகாரி பேரை சொல்ல வரும்ல, இது அந்த என்ன உரிமைன்னு சொல்ல வரும்ல. இப்போ எப்படி இந்த ஆதார் கார்டு, இந்த ரேஷன் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் மாதிரி நான் என்னுடைய பேசிக் உரிமையை பேசுகிறேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ தரணும்னு கேட்க போகிறேன். அவர் ஒரு பெரிய உயர் அதிகாரி, பெரிய ஆள். பார்த்துட்டு என்ன கேட்கணும், கணக்கு வழக்கு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, உங்களுக்கு இதை கொடுத்தா நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா, இதை தானே கேட்கணும், நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதுக்கும் நீ கேட்குற கேள்விக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு தேவையான மேட்ரு இது இல்லை. என்ன அடிப்படை என்னுடைய உரிமையை கேட்க வந்திருக்கிறேன். இதே நீ மாமி மச்ச மாதிரி நீ ஏன் கல்யாணம் பண்ணலாம் பொண்ணுன்னு வச்சிருக்கியா நீ? அப்போ அவர் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியை கேட்பதற்கு அவருக்கு உரிமை இல்லை. இங்கே இந்த உலகத்தை மறுரூபப்படுத்துவதற்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், நான் பிள்ளை என்கிற அதிகாரம் மட்டுமே. இதை தாண்டி பிசாசு வேற எந்த மேட்டரை உங்கள்ட்ட டீல் பண்ண முடியாது. கையை தட்டு. சார், யூ மஸ்ட் நோ மை மோட்டிவ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். எதுக்காக இந்த மேட்டரை சொல்றாருன்னா, வாழ்நாள் ஃபுல்லா நீ இந்த கில்ட்டி கான்சியஸ்ல இருந்து அந்த உலகம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாதியா? நீ என்னைக்கு இந்த கில்ட்டி கான்சியஸ் வெளியே இதற்கெல்லாம் கேட்கறவனுக்கு அதிகாரம் கிடைக்கிற இடத்துக்கு நீ வருகிறாயோ, அன்னைக்கு தான் இந்த உலகம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். புத்திரனாய் நீ எழுந்து நின்று, நீ புத்திரன் இல்லை, நான் பலவீனமானவன், நான் பாவி, நான் தவறு செய்தவன், ஆனால் நீ புத்திரன், நீ குமாரன், மறந்து போகாதே. ஆவி என்னை காலையில் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த லூக்கா 15 அதிகாரம் இருக்குல்ல, ஆமாண்டவரே, இந்த 15 அதிகாரம் எதை பற்றி தம்பி சொல்லுது அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க, என்ன கதை? 15 அதிகாரம் ரொம்ப ஃபேமஸானது. என்ன கதை? கெட்ட குமாரன். நான் சொன்னேன் கெட்ட குமாரன் கதை அப்படின்னேன். கர்த்தர் சொன்னார், என்ன சொன்னப்பா? கெட்ட குமாரனா? நான் குமாரன்ற அப்புறம் கெட்டன்ற, ஒன்றும் புரியல எனக்குன்னாரு. அவன் கெட்டாலும் அவன் குமாரன் தான், புரிஞ்சுக்க. அந்த கதை 2 கதை. அந்த கதையில் 2 பேர் இருக்காங்க. யார் யார் சொல்லு அப்படின்னாரு. ஒன்று மூத்த குமாரன். அவனை நல்ல குமாரன் எவனு சொன்னதே கிடையாது, பாவம். நானும் சின்ன வயசுலேருந்தே கதை கேட்டிருக்கிறேன். மூத்த குமாரன்றான். அவன் நல்லவனாக வாழ்ந்து ஒருத்த கூட அவன் நல்ல குமாரன் சொல்லலை. ஆனால் இளைய குமாரன் சொல்ல மாட்டான், கெட்ட குமாரன். கெட்ட குமாரன், கெட்டாலும் அவன் குமாரன். கையை தட்டுவதற்கு ஆமென். பைபிள் சொல்றேன், நான் சொல்றேன், அவர் தயாளனா இருக்கிறாய், நீ ஏன் வந்தனா இருக்கிறாய்? நீ யாரியா? நீ எதுக்கு, உனக்கு ஏன் அப்போ அடிவயிறு எரியுது? அவர் தயாளனா இருக்கிறாரு. இல்ல நீங்களா தான் கெட்ட குமாரன் சொல்லிக்கிறீங்க, பைபிள் சொல்லல. பைபிள் சொல்லலையா? அவர் சொல்றாரு, இதோ என் குமாரன் மரித்தான். எப்ப? அம்புட்டு பாவத்தை மட்டும் நிற்கிறான், என் குமாரன்றாரு. ஒரு கை தட்டுங்க, இருக்கிற இடத்துல கையை தட்டுங்க இயேசு நாமத்துல. அப்ப மூத்த குமாரன் கெட்ட குமாரன். ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த இளைய குமாரனும் அவன் தவறுகள் செய்த போதும் வித்து மாறுவதில்லை. அவனுடைய கேரக்டர் தான் மாறிச்ச ஒழிய குமாரன் ரிலேஷன்ஷிப் மாறல. 2 நேரத்திலும்
அவன் குமாரனா தான் இருந்தான். அவன் நல்லவனா மாறினால அவங்க அப்பா வீட்டுக்குள்ள சேர்க்கல, அவன் அப்பா அப்படின்னு சொன்னனால தான் அவன் உள்ள சேர்க்கிறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், கெட்ட குமாரன் தவறு செய்ததினால் வெளியே போகவில்லை, வெளியே போகல. வெளியே போனதுனால தவறு செய்தான், போனதால் தவறு செய்தான். அப்ப கெட்ட குமாரனுடைய தவறு என்ன? அவன் தவறு செய்ததல்ல, வெளியே போனது. சரி, இப்ப அவன் சரியானதுனால உள்ள வந்தானா, இல்ல உள்ள வந்த பிறகு அவன் லைஃப் சரியாச்சா? உள்ள வந்த பிறகு அவனுடைய எல்லாத்தையும் மாத்துறாரு அவங்க அப்பா. இது ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாதுங்க. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கு இருக்கிற உறவை புரிஞ்சுக்கிட்டு எதன் அடிப்படையில் அவனை ஆசீர்வதிக்கிறீங்க, எதன் அடிப்படையில் அவனை வந்து உரிமை கொண்டாட வைக்கிறீங்க, எதன் அடிப்படையில் அவன் அதிகாரத்தை கையில் எடுக்கிறான், எதன் அடிப்படையிலலாம் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அன்பை அறிந்தவன் தேவனை அறிவான். இந்த பிரசங்கம் பண்ணுறவங்கள பாதி பேர் இந்த மாதிரி வந்து வந்து செயின்ட்ன்றவன்லாம் பிள்ளையை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க சார். ஆமாம் சார், நாங்கள் அப்போ இருந்தே எச்சரித்தோம்ல. என்னத்தை எச்சரிச்சோம்? வந்து எச்சரித்தோம்னா உன் பிள்ளைய வந்து நீ வந்து பரிசுத்தத்தின் அடிப்படையில் வந்து நீ வந்து சொத்து எழுதி வைக்கிற, உறவின் அடிப்படையில் தானே. யாராச்சும் நீ வந்து செயின்ட்டு பரிசுத்தத்தின் அடிப்படையில் பிதாவை அடையணும்னு சொன்னீங்கன்னா உங்க சொத்துக்களை உங்க பிள்ளைகள் பேர்ல எழுதி வைக்காம இன்னொரு நல்ல பையனை நான் கூட்டிட்டு வரேன், அவனை எழுதி வைங்க, நான் கூட்டு வரேன் கூட ஏழா இருப்பான்னு பயந்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு நல்ல பையனை சூஸ் பண்ணி அவனுக்கு தான் சொத்து எழுதி வைக்கணும். உங்க பிள்ளையோட பெட்டரான ஆள் இருப்பான், அவனுக்கு தான் எழுதி வைக்கணும். நீங்க மட்டும் உறவின் அடிப்படையில் ஒன்றை செய்வீங்க, பிதா மட்டும் வந்து குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் செய்யணுமா? நல்லா யோசித்துக்கணும். வந்து இது வந்து கேட்டுட்டு கேட்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து நல்லா இருக்காது. அது வந்து நல்லா கேட்டிருக்கீங்கன்றத நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் ஆராய்ந்து உய்த்து நோக்க வேண்டும். நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று பேசவில்லை, ஆனால் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்களாய் மாறுகிறார்கள் என்று நாங்கள் பேசுகிறோம். ஸோ இந்த உலகத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதான் பேச வரேன். இன்னைக்கு உலகம் முழுதும் பிசாசு வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? நீ புத்திரத்துவத்தை புரிஞ்சுக்கிறாம இருக்கிற மகனே. என்றைக்கு நீ புத்திரத்துவத்தை நீ புரிந்து கொள்கிறாய், இந்த உலகத்தை உன்னால் மாற்ற முடியும். திரும்ப 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 10 கட்டிலே பேசுகிறோம், அதைச்சி அதை இதைச்சி அது இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத வந்து இது எல்லாம் நம்ம செய்யணும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதன் அடிப்படையில் பிசாசு போக மாட்டேன்னு நம்மள்ட்ட டிமாண்ட் பண்ண முடியாது. அதை சொல்ல வரேன். சொன்ன மாதிரி இந்த லேண்டை பொசஸ் பண்ணவே, தம்பி நீங்கள் சிகரெட்டை விட்டுட்டு வாங்க, இந்த லேண்டை தரேன்னா, அட பர்றா வேற நீ யாருப்பா? நீ முதல் எதுக்குப்பா வந்த? விலை கொடுத்து வாங்கினதை நீ எப்படிப்பா நீ இது பண்ண போச்சு? இல்லை நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தந்துடுறேன். ரொம்ப என் மேலே நீ ரொம்ப நம்ம வந்து என்னவா இருக்க, கேர் எடுக்கிற, ரொம்ப நல்லது, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். முதல் நீ ஏரியா விட்டு கிளம்பு. இன்னைக்கு எந்திரிங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லவா? நீங்கள் பிள்ளை புத்திரன் என்றாலே அதுக்கு அர்த்தமே நீங்கள் நீதிமான் தான் அர்த்தம். உங்களுடைய பாவங்கள் சிலுவையில் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த வித்து உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய வந்து திங்கிங், அந்த 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 ஸ்டாண்டர்டு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கு சார். டே பை டே யூ ஆர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு. இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ உரிமையை நீங்கள் மீட்டு எடுப்பதற்கு செயின்ட்ன்ற ஏரியாவுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு போகிறதுக்கு நாகர்கோவில் பஸ்ஸை பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். செயின்ட்டில் நாகர்கோவில்லாம் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த சைடு தான் போகணும். நீங்கள் சென்னைக்கு போகணும்னா நீங்கள் சென்னைக்கு இப்போ வந்து திருச்சி சென்னை வழியாக போகிற இங்கே இந்த ட்ரெயினை தான் நீங்கள் பிடிக்கணும். எப்படி வசதி? சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க,
இன்றைக்கி பாவின்னு சொல்லி எல்லாம் அறிக்கை பண்ணி திருந்திட்டாங்கன்னா நாளைக்கு காலையில் கொரோனா சரியாயிருமான்னு கேட்டீங்க. நாங்கள் கேட்குறோம், இன்றைக்கி நீங்கள் எல்லாம் புத்திரன்னு வந்து உணர்ந்துட்டீங்கன்னா நாளைக்கு சரியாயிருமா? நியாயமான கேள்வி. நீங்கள் கேட்குற அளவுக்கு யோசிக்கலனா கூட உங்களுக்காக நான் யோசிக்கிறேன். அதை ஏன்னா நான் சரியானதை பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு புத்திரன் நான் உணர்ந்தோன்னே நாளைக்கு சரியாயிருமாண்ணா? நான் புத்திரன்ற உணர்ந்து இது எனக்கு சொந்தம்ன்ற புரிந்து கொண்டு என்ன மற்ற எந்த காரியத்தின் அடிப்படையில் பிசாசனை துரத்தலை, நான் புத்திரன் என்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் பிசாசை துரத்துறேன் என்று உணர்ந்து நான் அவனை துரத்தும்படி என் அதிகாரத்தை பயன்படுத்தும் போது ஒருவேளை அவன் போகாத மாதிரி காமிச்சாலும் அவன் போய்த்தான் ஆகணும்.